இந்த தேகத்தை மூலக்கணல் கொண்டு ஆசான் துணை கொண்டு அன்பின் வழி சென்று அறத்தின் வழி சென்று இந்த தேகத்தை ஆசான் துணை கொண்டு சுட்டுவிட்டால் பானையை சுட்டுவிட்டால் தண்ணி அது கரையாது பானை. அது மாதிரி தேகத்தை சுட்டுவிட்டால் இந்த தேகம் அழியாது. இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. மண்ணொன்று கன்றீர் இருவகை பாத்திரம், பின்னென்று இருந்தது தீயனை சேர்ந்தது. விண்ணின்று நீர்வெளியின் மீண்டும் மண்ணானார் போல் எண்ணின்ற மாந்தர் இறக்கின்றவர்னார். மண் ஒன்று கண்டீர் இருவகை பாத்திரம். உடம்புல 2 பாத்திரம் உண்டு. ஒன்று புற உடம்பு, மற்றொன்று அக உடம்பு. மண் ஒன்று கண்டீர் இருவகை பாத்திரம். தின்னென்று இருந்தது தீயனை சேர்ந்தது. மூலக்கண்ணோடு சேர்ந்து விட்டால் தேகம் இந்த உடம்பு அழியாது. தின்னென்றது தீயனை சேர்ந்தது, உறுதியாக இருந்தது. மூலக்கணலை கொண்டு இந்த உடம்பை சுட்டு விட்டால் அந்த உடம்புக்கு அழிவில்லை. தின்னென்றது தீயனை சேர்ந்தது. மின்னின்றி நீர்வெளியின் மீண்டும் மண்ணானார் போல் எண்ணின்ற மாண்டர் ஏற்கனவே. இந்த ரகசியத்தை அறியாவிட்டால் நிச்சயம் இந்த உடம்பு அழிந்து விடும். யார் தயவு வேண்டும்? ஞானிகள் தயவு வேண்டும். இதை அறிந்து சொல்லுகின்றவன் சுத்தான்மிகவாதி. இந்த ரகசியத்தை அவன் என்ன செய்யணும்? சாகாக்கால் இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளணும். சாகாக்கால் வேகாத்தலை போகா புனர். இதை எடுத்து உரைப்பவனே ஆசானாகணும். இதை எடுத்து உரைப்பவனே ஆசானாகணும். இந்த ரகசியம் யாருக்கு தெரியும்? இந்த பாரம்பரியம் வாலியடி வாலியாக வந்தவங்க தான் தெரியும். அப்படி தெரிந்து கொண்டால் இந்த தேகத்தை ஆசான் துணை கொண்டு மூலகனில் எழுப்பி மூலகனில் எழுப்ப வேண்டும். அப்போ மூலகனில் எழுப்ப வேண்டும் போது பணிவு வேண்டும். பணிவு வேண்டும். இது ஒன்று குற்றம் இல்லையே, பணிவு திருப்ப நல்லது. அப்போ என்ன சொல்கிறான்? தோன்றும் போது 2ம் சேர்ந்து தோன்றும். புடம் வைத்து விட்டால், தேகத்தை புடம் வைத்து விட்டால் நிச்சயம் அவன் சாக மாட்டான். மண் ஒன்று கண்டீர் இருவகை பாத்திரம். சூட்சம தேகம், ஸ்தூல தேகம். ஸ்தூல தேகம், சூட்சம தேகம், இருவகை பாத்திரம். தின்னென்று இருந்தது தீயினை சேர்ந்தது. உறுதியானது எப்பான்னா அக்கனோடு சேர்ந்தது. விண்ணின்றி நீர்வெளி மீண்டும் மண்ணானார் போல் என்னின்ற மாதர் இறக்கம்னார். மீண்டும் ரகசியம் யாருக்கு தெரியாது. மண்ணை ஒரு உருண்டை உருட்டி வைக்கிறோம். உருண்டை விட்டு வச்சா அந்த உருண்டை அது புடம் வச்சுட்டா, மணல் உருண்டை விட்டு புடம் வச்சுட்டா அது என்ன ஆகும்? மீண்டும் கரையாது. அந்த ரகசியம் தெரியாவிட்டால் மீண்டும் மழை பெய்தால் அந்த கட்டி கரைஞ்சி போகும். இதுதான் எடுத்துக்காட்டுக்கு திருமதியில் சொல்லுவாங்க. அப்போ இந்த ரகசியத்தை அறியணும். என்ன செய்யணும்னா திருமலை தேவன் தயவு இருக்கணும். திருமலை தேவன் தயவு இல்லாமல் இது முடியாது.